ஹாய் ஆல். 369 ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வீடியோஸும் ஏற்கனவே போட்டிருக்கோம். நிக்கோலா டெஸ்லா அவர்களுடைய சீக்ரெட் கனெக்ஷன் டு யூனிவர்ஸ் இன் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 3 ஃபார் எனர்ஜி அண்ட் 6 ஃபார் ஃப்ரீக்வன்சி, 9 ஃபார் வைப்ரேஷன். இந்த 3 நம்பர்களும் ஒன்றிணைந்து நம்ம உடம்புக்குள்ள பெரிய அதிர்வலையை உண்டாக்கி நமக்கு வேண்டியதை அட்ராக்ட் பண்ணுங்க. இந்த 3 நம்பர்ஸ்க்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போது இதில் என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் அப்படின்னா 369னா அது என்ன டெக்னிக்? காலையில் 3 தடவை, மதியானம் 6 தடவை, நைட் 9 தடவை பண்ணுவோம். ஆனால் இதில் அப்படி நம்ம பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணி வரைஞ்சி எழுத போகிறோம். ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகியிருக்கு. அண்ட் இதனுடைய ரிசல்ட்டை நிறைய பேரும் சொல்லிட்டும் வராங்க. அதனால் இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக மணி எனக்கு வரணும், எனக்கு இந்த மணி உடனே அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்றவங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸ் வேணும், எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குங்க, மன ப்ரெஷராக இருக்குது, உங்கள்கிட்ட பேசினா டைரக்ட் கவுன்சிலிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஏப்ரல் 15 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது காலை 4 to 5 மணிக்கு. ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக பிரம்ம முகூர்த்தம் டைமில் நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே ட்ரூவாக ஆக ஆரம்பிக்குது. இது நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரியாகவும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதனால் உங்களுக்கும் அந்த கிளாஸ் வேணுன்னா நீங்களும் காண்டாக்ட் பண்ணலாம். மணி அட்ராக்ஷன் கிளாஸ் இன்றைக்கி காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹோப்னப்போ உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு, உங்களை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு, மனபாரமாக இருக்குது, பயமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, இது எல்லாமே ரிமூவல் பண்ணுறதுக்காக ஹோப்னப்போ கிளாஸ் இன்றைக்கி 7:30 மணிலேருந்து 8:15 வரைக்கும் நடக்க போகுது. உங்களுக்கு வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னங்க ஒரே கிளாஸாக சொல்லிகிட்ருக்கீங்க? எஸ், அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரியாமல், முறையாக தெரியாமல் உங்கள் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய பேர் தவிச்சிட்ருப்பீங்க. அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாஸஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிளெயின் ஷீட் எடுத்துக்கோங்க. பிளெயின் ஷீட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு பெரிய ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. பெரிய ட்ரையாங்கிள் போட்டுட்டு 3, 6, 9 இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பிக்சரில் அந்த மாதிரி 3 இந்த சைட், 3 ஃபார் எனர்ஜி, 6 ஃபார் ஃப்ரீக்வன்சி, 9 ஃபார் வைப்ரேஷன். இந்த 3 நம்பர்களையும் எழுதணும். 9 மேலே தாங்க வரணும். இப்போது 3க்கு நேராக எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணும், நியாயமான ஒரு அமௌண்ட்டாக சொல்லுங்கள். உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எதுனாலும் அந்த அமௌண்ட்டை எழுதுங்க, ருப்பீஸ் போட்டு எழுதுங்க. அடுத்து 6 அப்படின்றதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அமௌண்ட் வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த எமோஷனை நீங்கள் கொடுக்கணுன்றதுக்காக அது. 9ன்ற இடத்துல எதுக்காக உங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படுது, அந்த அமௌண்ட் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிரயோஜனமாக ஏதாவது சொல்லணும். சும்மானா நான் வெட்டியாக பண்ணுவேன்றதுக்காக கிடையாது. அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் மேலே ரீசன் எழுதணும். ஓகேவா? 9ன்ற இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு ஒரு 50,000 நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா எதுக்காக, நான் ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்காக எனக்கு அந்த 50,000. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபீல் பண்ண போகிறேன். உண்மையாலுமே அந்த அமௌண்ட் எனக்கு கிடச்சிருச்சு, நான் போய் எனக்கு பிடிச்ச லேப்டாப்பை நான் வாங்கிட்டு வரேன், எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த லேப்டாப்பை வாங்கிட்டு வந்து எனக்கு தேவையான விஷயங்களை நான் அதில் ஆராய்ச்சி பண்ணி என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எனக்கு. அந்த எமோஷனை நான் அப்படியே கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டே நீங்கள் எழுத போகிறது அந்த ட்ரையாங்கிள் நடுவில் என்ன எழுத போகிறீங்கன்னா, எஸ் ஐ ரிசீவ்ட் இட் அப்படியே சொல்லிக்கிட்டே எழுதுங்க. எஸ் ஐ ரிசீவ்ட் இட், எஸ் ஐ ரிசீவ்ட் இட், எஸ் ஐ ரிசீவ்ட் இட் அப்படின்னு எழுதுங்க. இப்படி நீங்கள் எழுதின உடனே உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா, கண்டிப்பாக உனக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு ஆழ் மனசுக்குள்ளே ஒரு பதிவு ஆகுது. இதை நீங்கள் எப்போ பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாங்க. ஆனால் உணர்வு பூர்ணமாக அது கிடைச்சிட்டா உண்மையாலுமே ஃபீல் எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம்தான். அந்த ஒரு நிமிஷம் கூட நம்மளால் உணர்வுகளை கொடுக்க முடியலன்னா நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் லேட்டாக ஆகுங்க, பொறுமையாக தான் ஆகும். நீங்கள் அந்த உணர்வுகளை கொண்டு வரணும். அஃப்கோர்ஸ் ஒரு நிமிஷம் நம்மளால் பண்ண முடியாதா? அதுக்கப்புறம் எத்தனை நாள் பண்ணலாம்? 21 days நீங்கள் பண்ணலாம். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வரைஞ்சி உங்கள் எமோஷனை கொடுங்க. அடுத்த நாள் இதே மாதிரி 369 எஸ் ஐ ரிசீவ்ட் இட் அப்படின்னு போட்டு இதே மாதிரி எமோஷனை கொடுங்க. 21 days நீங்கள் பண்ணலாம். அதுக்குள்ளேயே உங்களுக்கு வேண்டிய அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும். 50,000 எனக்கு கிடைச்ச அந்த லேப்டாப்பை வாங்கி நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டே நீங்கள் சொல்லணும். அதுதான் ஃபீல் ஆஃப் எமோஷன்ஸ். நீங்கள் அப்படி கொடுக்க கொடுக்க
கொடுக்க உங்கள் ஹை எனர்ஜி வைப்ரேஷன் பயங்கரமாக மேலோங்கி நீங்கள் கேட்ட பணத்தை அட்ராக்ட் பண்ணிட்டு வரும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டு நம்மக்கிட்டே தான் இருக்குமா, அதை ஈர்க்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியும் வைப்ரேஷன் கொடுத்துட்டா நம்மக்கிட்ட அது வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த வைப்ரேஷனில் நீங்கள் ட்ராவல் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் உங்கள்கிட்ட வந்துடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை இங்கே பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸஸ் வேணும், இல்லை டேரெக்டாக என்கிட்ட கவுன்சிலிங் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.